எழுத்துருவம் பெற்ற மொழிகளே நாகரிக மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, திராவிட மொழிகள் மட்டுமல்ல, உலக மொழிகளுடைய எழுத்துருவம் எவ்வப்போது தோன்றியது என்று பார்ப்போமானால், நமது தமிழ் மொழி கிமு 2387க்கு முன்னாடியே தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா, முதல் தமிழ்ச்சங்கம் கடல்கோளினால் அழிக்கப்பட்டது அல்லது அழிந்தது. அந்த முதல் கடல்கோள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆழி பேரலை கிமு 2387 வந்ததாக சொல்கிறாங்க. அதற்கு முன்பே நமக்கு வட்ட எழுத்துகள் தமிழில் இருந்தது என்று தமிழ் இலக்கிய இலக்கணங்கள் நமக்கு சொல்லுகின்றன. எனவே தமிழ் மொழியானது கிமு 2387க்கு முன்னாடியே இருக்குது. கன்னடம் கிபி 5ஆம் நூற்றாண்டு, தெலுங்கு அப்படிங்கிறது கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் எழுத்துருவம் பெற்றது. பேசியிருக்கலாம், ஆனால் எழுத்து உருவம் பெற்றது என்பது தான் இப்போ பார்க்குறோம். மலையாளம் கிபி 7ஆம் நூற்றாண்டு, ஆங்கிலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு, ஜெர்மனி கிபி 8ஆம் நூற்றாண்டு தான், பிரெஞ்சு கிபி 9ஆம் நூற்றாண்டு, ஸ்பானிஷ் கிபி 9ஆம் நூற்றாண்டு, ரஷ்யன் கிபி 10ஆம் நூற்றாண்டு, இத்தாலி கிபி 10ஆம் நூற்றாண்டு, போர்ச்சுகீஸ் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இவைகள் எல்லாம் எழுத்துருவம் பெற்ற அந்த காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம். கிமு 2387 எங்கே இருக்கிறது? கிபி 500, கிபி 700, கிபி 800, கிபி 900, கிபி 1000, கிபி 1200 வாக்கில் தான் மற்ற உலக மொழிகள் எழுத்துருவம் பெற்றதாக நமக்கு பல நூல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அடிப்படையிலே எழுத்துருவம் பெற்ற மொழிகளையே முதல் மொழியாக நமது தமிழ்மொழி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. நன்றி, வணக்கம்.